Hi everyone, welcome to Global Shorthand Academy. February 2026 computer based examinationக்கு டைம் டேபிள் வந்து விட்டுருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ரெண்டு விதமாக நடக்க போகுது. ஒன்று நம்ம எக்ஸாம் சென்டர் போய் எழுதுறது, இல்லைனா வீட்டில் இருந்தே எழுதுறது. ஓகேங்களா, ரெண்டுத்துக்குமே வந்து டைம் டேபிள் கொடுத்துருக்குறாங்க. ஜூன் மாதம் எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகுது. ஓகேங்களா, இதில் ஷார்ட் ஹேண்ட் வந்து எந்தெந்த டேட்டில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். 6/6/2026 சாட்டர்டே ஷார்ட் ஹேண்ட் ரிமோட் பேட்ச் 1. 7ஆம் தேதி சண்டே ஷார்ட் ஹேண்ட் ரிமோட் பேட்ச் 2. 8ஆம் தேதி மண்டே ஷார்ட் ஹேண்ட் ரிமோட் பேட்ச் 3rd பேட்ச். ஓகேங்களா, இந்த 3 நாள் வந்து வீட்டில் இருந்தே எழுதுகிற மாதிரி வந்து நடக்குது. 13, 14ஆம் தேதி சாட்டர்டே சண்டே எக்ஸாம் சென்டரில் போய் எழுதுகிற மாதிரி 2 பேட்ச். ஓகே, இந்த எக்ஸாம் சென்டரில் போய் எழுதுறது, அதுக்கப்புறமா ரிமோட் பேட்ச் வந்து சூஸ் பண்ணுறது, இது வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அது எந்த டேட்டில் வந்து சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. 27ஆம் தேதியிலேருந்து 30/5 இந்த டேட்குள்ளே நம்ம வந்து பேட்சோ இல்லைனா எக்ஸாமினேஷன் சென்டரோ நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா, சப்போஸ் நீங்கள் செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதை வச்சுக்கிட்டு அவங்களே வந்து சென்டர் வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, எக்ஸாம் சென்டர் போய் எழுதுகிற கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனால இருந்தாலும் சரி, ரிமோட் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறோமோ அதை பேஸ் பண்ணியே ஆட்டோ அலோகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒன்ஸ் ஹால் டிக்கெட் வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா சென்டரையோ இல்லைனா பேட்சையோ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் வந்து இப்போ ரிமோட் எக்ஸாம் தான் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் எக்ஸாம் சென்டரில் போய் எழுதணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ஃபெசிலிட்டேஷன் சென்டரில் போயிட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க 27லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும். ஓகேங்களா, வீட்டிலேருந்து எழுதுகிற மாதிரி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸாம் சென்டருக்கோ, இல்லைனா எக்ஸாம் சென்டர் போய் அப்ளை பண்ணுற எழுதுகிற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அப்படின்னா அதை வீட்டுக்கோ மாற்றிக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து ஒன் டைம் ஆப்ஷன் அது. ஓகே, அதுக்கப்புறமா ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாமினேஷனோட டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்குறாங்க. 9 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இங்கிலீஷ் ஜூனியர் வந்து செகண்ட் பேப்பர் ஃபஸ்ட்டு நடக்கும், அதுக்கப்புறமா ஃபஸ்ட் பேப்பர் வந்து நடக்குது. இன்டர்மீடியேட்டும் அதே மாதிரி தான், செகண்ட் பேப்பர் ஃபஸ்ட்டு 9 மணிக்கு நடக்குது, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பேப்பர். இங்கிலீஷ் சீனியர் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. எல்லா எக்ஸாமினேஷனுமே 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே நீங்கள் வந்து இந்த டேபிளை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இன்னும் செகண்ட் பேப்பர் எப்படி வந்து எழுதுறது அந்த அப்டேட்லாம் வந்து தெரில. மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. எதனா அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.